என்ன சந்தோஷமாக துள்ளி குதிக்கிறாங்க. நான் டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இவனுக்கு கத்துறானுங்கன்னு போய் வெளியே பார்த்தா ஆர்சிபி கெட் இன்டு ஃபைனல்ஸ். नाम किधर चला गया? Good afternoon, my dear people. I only put on because of some work which I have. எல்லா பக்கத்தையும் எப்படி எல்லா பக்கத்தில் இருந்த வேலையும் எப்படி ஒருத்தனால சமாளிக்க முடியும்? ஒன்று ஒன்று தான் முடிக்க முடியும். ரிசர்ச்னு சொல்லி நான் தான் டாபிக் எடுத்து கொடுத்தேன். என்னையே நானும் ஒன்றும் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கேன். டைப் பண்ண சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன் இவன் பண்ணுவான் துஷார்னு. ப்ரைஸ் ஒழுங்கா இல்லை, இன்னும் சரியாகலை. ஒன் திங் ரிமைண்ட் திஸ், மேலே அடிப்பட்டா ஒன்றும் இல்லை, சரியாயிடும் சீக்கிரமாக. உள்ளங்கையில் அடிப்பட்டா சரியாகுது சீக்கிரமாக. அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் பார்த்து விளையாடும் போதெல்லாம் நீ என்னடா சின்ன வயசு பையனாடா இன்னும் வீண்டு விளையாடி அடிபட்டுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க பெரியவனா வீழக்கூடாதா, கீழே வீழ்ந்து அடிபடக்கூடாதா? என்னென்ன சொல்கிறாங்க இவங்க பற்றி. அதனால் பொறுக்க முடியல. இப்போ கொஷின் பண்ணி எடுத்துகிட்டு சொன்னாங்க. நான் ஒரே வேலையாக ChatGPT கிட்ட வேலையை கொடுத்து, தம்பி இதான் கண்டென்ட் வச்சுக்கோ, PDF சென்ட் பண்ணி இதில் ஒரு 40 கொஸ்டின் செஞ்சு கொடுப்பாங்க. முடிச்சு விட்டாங்க. எப்படி? தட்ஸ் ஹவ் யூ ஷுட் யூஸ் AI. எல்லாரும் ஷார்ட் ஃபிலிம் சென்ட் பண்ணுங்கன்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நானும் அவ்வளோ ஹைப்லாம் கொடுக்கல. ஒரு பப்பைக்கோடுக்காக ஒரு அவேர்னஸாக வீடியோ எடுக்க சொன்னாங்க, அவ்வளோதான். அப்புறம் திஸ் ஒன் இஸ் வாட் இஸ் திஸ் நேம் எத்தப்பழம் ஃப்ரம் கேரளா. நல்லா தான் இருக்குது. நான்லாம் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நான் சாப்பிட்டது இல்லைங்க. ஒன்று வருமே தமிழ்நாட்டில், ரெட் கலரில் இருக்கும், அதை தான் சாப்பிட்ருக்கேன். இதெல்லாம் சாப்பிட்டதில்லை. எப்பவுமே வாழ்க்கையில் ஓவர் ஹைப் மட்டும் பண்ணக்கூடாது எப்பவுமே. ஏன்னா ஓவர் ஹைப் கொடுத்து அப்புறம் புஷ்ஷுன்னு போயிடுச்சுன்னா அசிங்க நம்மளுக்கு தானே. அதனால் எப்பவுமே ஓவர் ஹைப்லாம் கொடுக்குறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேங்க. அதனால தான் எங்கேயும் ஸ்டோரியில் எங்கேயும் ஷேர் பண்ணதில்லை. ஒன்று மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த BTS கிளிப் மட்டும் ஒன்று. இட்ஸ் நாட் மீன் தட் ஐ எம் டெல்லிங் தட் மை ஷார்ட் ஃபிலிம் இஸ் கோன் பி குட் ஃபார் யூ. ஓகே, ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் மை ஃபிலிம் இஸ் குட். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கேன். அதனால் அது பெரிய டியூரேஷனில் ஒன்றும் இல்லை, வெறும் 2 நிமிஷம் வீடியோ தான். ஏன்னா எங்களுக்கு வந்த ப்ரோட்டோக்காலே அப்படி தான், வீடியோ மஸ்ட் பி 2 minutes அப்படின்னு. ஸோ இவன் தான் எங்கேயும் செம்மையாக தான் வாங்கி நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. அப்போலாம் எதுவும் நடக்கலை. ஏன்னா சுற்றி பார்க்குறல ஓவர் ஹைப் கொடுக்குற படம்லாம் எப்படி ஃப்ளாப் ஆகுதுன்னு, அதுக்கு தான். आरसीबी जीत गई फाइनल। आरसीबी जीत गई, बट मेरा कैमरा पागल हो गया है। वेट अ मिनट, साउंड कम कर थोड़ा। आरसीबी சப்போர்ட்டர்ஸ் என்ன சந்தோஷமாக துள்ளி குதிக்கிறாங்க. நான் டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இவனுக்கு கத்துறானுங்கன்னு போய் வெளியே பார்த்தா
ஆர்சிபி கெட் இன் டு ஃபைனல்ஸ் அப்படின்றாங்க. ஓகே, லெட் இட் பி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க ஃபைனல்ஸ்க்கு. ஐ திங்க் 2016 எஸ்ஆர்ஹெச் கூட இருந்த ரஞ்சின் மேட்ச்னு நினைக்கிறேன். அப்போ என் தம்பிக்காரன் ரொம்ப கிரேஸாக இருந்தான் ஆர்சிபி மேலே. அப்போ சப்போர்ட் பண்ணும்போது அந்த மேட்ச் ஞாபகம் இருக்குது. டேவிட் வார்னர் கேப்டனாக இருந்தார் எஸ்ஆர்ஹெச் அப்போ. அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபைனல் வந்திருக்காங்க. ஜெயிச்சிருங்கடா இந்த வாட்டியாச்சு. எல்லாம் பெங்களூர்காரனுங்க உயிரை விட்டுருவானுங்க. இதெல்லாம் எப்படி சிரிக்கிறேன்னு பார்க்காதீங்க. நான் உண்மையாக மேட்ச் பார்க்கலைங்க. எவனுக்கு மேட்ச் நடந்துச்சு கூட எனக்கு தெரியாது. பெங்களூர் ஜெயிச்சுதுன்னு கத்துறாங்க அவ்வளோவாங்க. அதுக்காக தான் சரி நம்ம உங்களுக்கு சொல்லிடலாம். ஓகே, அப்புறம் நான் போய் வேலை பார்க்குறேன். அப்புறம் ஆர்சிபி கண்டிப்பாக இந்த வாட்டி ஜெயிச்சிருங்க. அப்புறம் உண்மையாக முன்னாடி சொன்ன மாதிரி தான் உயிரை விட்டுருவாங்க. இல்லைன்னா ஜெயிச்சு தொலைங்க. தமிழ்நாட்டில்